my dear friends. நான் உங்களோட டாக்டர் கல்யாணி, pregnancy and family wellness coach, founder Dhyan Baby prenatal education program, creating conscious humanity since year 2000. I help couples to have conscious conception, healthy pregnancy and happy motherhood. தங்க தம்பதிகள் தங்க கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு 10 லட்சம் தமிழ் தம்பதிகளில் நல்ல விஷயங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற என்னோட முயற்சியில் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் கொடுக்க போகிற பதிவு வந்து நவராத்திரியோட ஆரம்பம். இன்னைக்கு முதல் நாள். நவராத்திரி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சக்தியை கொண்டாடுற நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வருடம் முழுக்க யுக யுகமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நொடித்துளியுமே வந்து பெண் சக்தி போற்றப்பட வேண்டியவள் தான். ஆனாலும் கூட இந்த நவராத்திரி ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, இயற்கையில சில மாதங்கள்ல சில நேரங்கள்ல நம்மளோட சுய பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கோ நம்மளை ரெஜினவேட் பண்ணிக்கிறதுக்கோ புதுப்பிக்கிறதுக்கோ ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த நவராத்திரி ஒரு அற்புதமான நாள். இதாவது நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, படைப்பது கடவுள் என்றால் பெண்ணும் கடவுளே, அவளும் படைப்பதால். அற்புதமான உயிரை, அற்புதமான ஒரு விஷயத்த, ஒரு உயிரா குழந்தைய உலகத்துக்கு ஒரு மதர் படைக்கிறா, அம்மா படைக்கிறான்னு சொன்னா அவளும் கடவுள் தான். ஸோ ஒவ்வொரு பெண்ணும் கடவுளாக போற்றப்பட வேண்டியவள் தான். திருமணமான புது தம்பதிகள், குழந்தைக்காக பிரயத்தனப்படுற தம்பதிகள் இந்த 9 நாளை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரொட்டீனான லைஃப்லேருந்து இந்த 9 நாட்களை கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு அவங்களுக்கு இயன்ற வகையில், அதாவது பக்தி மார்க்கம் பிடிக்கும்னு சொன்னால் பக்தி மூலமாக அவங்க வித்தியாசப்படுத்தி காட்டலாம், அவங்களோட ஈடுபாட்டை கொடுத்து பார்க்கலாம். இல்லை எனக்கு ஞான மார்க்கம் பிடிக்கும், எனக்குள்ள உள்நோக்கி உள்முக பயணப்படுறதுக்கு பிடிக்கும்னு சொன்னால் அந்த வகையில் உள்முக பயணப்பட்டு பார்க்கலாம். இந்த நாட்டில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி விரதம் எடுக்க முடிஞ்சவங்க விரதம் எடுக்கலாம். நல்ல செயல்களையும் சிந்தனைகளையும் சிந்திக்க முடிஞ்சவங்க அதை பண்ணலாம். ரொட்டீன்லேருந்து வருஷம் ஃபுல்லாக போகிற ஒரு ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இந்த 9 நாளும் நம்மளோட கான்சியஸாக நம்மளோட முழுமையான விழிப்புணர்வோட சில செயல்களை வித்தியாசப்படுத்தி பண்ணும்போது அங்கே சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, குழந்தைங்கள்ட்ட வந்து குழந்தைங்க ரைட் ஹேண்ட்லேயே ப்ரஷ் பண்ணி பழகும்போது உங்களுக்கு குவைட் ஈஸியாகிடும். அந்த குழந்தைக்கு அட்டென்ஷன் நல்லா வரத்துக்கும் அந்த கான்சன்ட்ரேஷன் நல்லா கிடைக்கிறதுக்கும் we ask them to, நான் என்ன சொல்லணும்னாக்கா, கொஞ்ச நாள் குழந்தைங்களை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து ப்ரஷ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் குழந்தைங்கள்ட்ட டாஸ்காக கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணுற மாதிரி விஷயங்கள் அது நடக்கும். அப்போ என்ன, அங்கே வந்து ஒரு கவனம் கொடுக்கப்படுறது, அங்கே ஒரு கான்சியஸ் நடக்குது அந்த இடத்துல. அப்போ தன்னை அறியாமல் சில மாற்றங்கள் உடல்ல மனசுல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இந்த 9 நாட்களும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை இயல்பு வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு பார்க்கலாம். கர்ப்பிணி தம்பதிகள், ஸ்பெஷலி கர்ப்பமான தாய் வந்து இந்த 9 நாளையும் அவங்க உள்முக பயணப்படுறதுக்கும் குழந்தையோட இன்னும் ஒன்றி இருக்கிறதுக்கும் நல்ல விஷயங்களை அதிகமாக பேசுறதுக்கும் இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கையில் குட்டி பொக்கிஷங்களை குழந்தைங்கள வச்சிருக்க அம்மாங்க வந்து இந்த நாட்களை அந்த குழந்தைங்க நிறைய நல்ல விஷயங்களை பேசுறதுக்கும் நல்ல செயலை செய்யறதுக்கும் குழந்தையோட இன்னும் ஒன்றோட ஒன்று நல்ல ஒரு பாண்டேஜ் ஏற்படுறதுக்குமான நல்ல விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஒரு படி அதிகமான அக்கறை காட்டலாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நவராத்திரியில் பல விஷயங்களை பல வகையில் பார்க்க போகிறோம். உலகத்தில் பிறந்த, நல்லா சொல்லணும்னா உலகத்தில் பிறந்த பல ஹீரோய்க்கு இன்னைக்கு ஒரு எபிக்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு 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 புராணம், இல்லை எது இதிகாசம் எதுனா எடுத்தாலும் சரி, அதில் ஒருத்தங்க ஹீரோவாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க பிறப்பில் வந்து ஒரு பிரயத்தனம் இருக்கும், அங்கே ஒரு 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 வித்தியாசம் இருக்கும், அவங்க தாய் தந்தை காட்டின இன்வால்மெண்ட் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், அதனால தான் அவங்க சாதிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் இங்கே பார்க்குற ஒவ்வொருத்தருமே நல்ல தம்பதிகளாக இருந்து நல்ல குழந்தைய வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சில நல்ல முயற்சிகள் எடுக்கிறதும், கன்சீவ் ஆன தம்பதிகள் அந்த குழந்தைய அறிவோட தெளிவோட ஞானத்தோட பிறக்கிறதுக்கான சில பிரயத்தனங்களும்,
குழந்தை பிறந்த உடனே அந்த முதல்ல அஸ்திவாரமாக அமையிற அந்த முதல் 2-3 வருடங்களுக்கு வந்து தாய் தந்தை முழுமையான கவனத்தையும் செலுத்தி அந்த குழந்தைக்கு முழுமையை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த குழந்தை லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கும். ஒரு குழந்தை சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது அதோட பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுக்க நமக்கு அம்மா அப்பாவுக்கு வேண்டியதே கிடையாது. ஸோ அதை நோக்கி எடுத்து வைக்கிற அந்த பயணத்தில் இந்த நவராத்திரியும் நல்லது நடக்கட்டும். அவங்கவுங்க வழிமுறைப்படி அவங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பிரயத்தனத்தை நல்ல விஷயத்தில் ஈடுபடுத்தலாம். ஸ்டே டியூன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளைக்கும் நல்ல விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.